வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 9வது கேள்வி பார்க்கலாம். பின்வரும் விகிதமுறு எண் ஜோடிகளை ஒப்பிடுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒப்பிடுக அப்படின்னாவே சிறுசா பெருசா அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறது தான். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -11/5யும் -21/8 ஒப்பிடுக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஒப்பிடணும் அப்படின்னு என்னது, ஒன்று குறையெண் அல்லது மிகை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ மிகை எண் வந்து பெருசு, இது குறை எண் வந்து சின்னது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே ரெண்டுமே எப்படி இருக்குது, மைனஸில் இருக்கனால இது ரெண்டுமே குறை எண். அப்போ பகுதி சமமாக இருக்கணும்னு பார்ப்போங்களா. இந்த பகுதி எப்படி இல்லை, சமமாக இல்லை. அப்போ பகுதி சமப்படுத்தணும் அப்படின்னா மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் 5 ஒரு தடவை வரும், 8 வராது, அப்படியே வச்சுக்கிறோம். 8 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் எத்தனை தடவை வரும், 4 தடவை வரும். மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு போடுறோம், 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் போட்டோம்னா 2 வந்து ஒரு தடவைங்களா. அப்போது நமக்கு மீசியமாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் பெருக்கணும் அப்படின்னா தான் நம்மளோட மீசியமாக 5 × 2 × 2 × 2ன்னு கிடச்சிருக்கு. I2 10, 10 × 2 20, 20 × 2 நமக்கு 40 அப்படின்னு கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு, 40 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பகுதியை வந்து 40க்கு சமப்படுத்தணும். அப்போ -11/5 எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 40 அப்படின்னு கிடைக்குன்னு பார்க்கணும். I8 என்னது 40. அப்போ 11 என்ன பண்ணணும், 8 பெருக்கணும் அப்படின்னா கீழே பகுதியில் நம்ம பெருக்கணும் அப்படின்னா தொகுதியிலையும் பெருக்குவோங்களா. அப்போ 11 × 8 88, மைனஸ் இருக்கனால -88 / 40ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது, -21/8 இருக்குங்களா. ஸோ இது என்ன பண்ணணும், நம்மளோட பகுதியை 8 வந்து 40ன்னு மாற்றணும். அப்போது 8ஓட எதை பெருக்குனா 40 வரும், 8 × 5 40. அப்போ -21 என்ன பண்ணுறோம், 5ஆல் பெருக்கிறோம். I1 5, I2 10. இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கனால -105/40 அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. இப்போ என்ன இருக்குது பாருங்களேன், -88/40 இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது, -105/40 அப்படின்னு இருக்குங்களா. இதில் எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். ஸோ மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா சின்ன நம்பர் தான் பெருசு, பெரிய நம்பர் சின்னது அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ எது பெருசு, -88/40 தான் பெருசு. அப்போது -88/40 எதுக்கான விடையாக வந்துச்சு, -11/5க்கு. அப்போ -11/5 தான் பெருசு. எதை விட, -21/8 விட -11/5 தான் பெருசு. அடுத்து இதில் 2வது கேள்வி, 3/-4, -1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கீழே நமக்கு பகுதியில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நடுமத்தில் எழுதுவோங்களா. அப்போ -3/4 இதை எப்படி எழுதிக்கலாம், -1/2ன்னு எழுதிக்கலாங்களா. ரெண்டுமே குறை எண்ணாக தான் இருக்குது, ரெண்டுமே எப்படி இருக்குது, மைனஸில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், பகுதி சமப்படுத்துவோங்களா. அப்போ மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. பகுதி என்ன இருக்குது, 4 2 இருக்குது. அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் 4 வந்து 2 தடவை, 2 வந்து ஒரு தடவைங்களா. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் போடுறோம், 1,1ன்னு வந்துடும். அப்போது மீசிமா = 2 × 2, 2 எவ்வளோ கிடைக்குது, நமக்கு 4ன்னு கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பகுதியை 4ஆக மாற்றணும். அப்போ 4ஓட எதை பெருக்குனா நமக்கு 4ன்னு வரும், 1 பெருக்குனா வருங்களா. அப்போ -3ஓட 1 பெருக்கிறோம், அப்போ -3ன்னு கிடைக்குது. இங்கே பகுதியில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2ஓட எதை பெருக்குனா நமக்கு 4 வரும், 2 பெருக்குனா 4 கிடைக்கும். அப்போ -1ஓட என்ன பண்ணுறோம், 2 பெருக்கிறோம், அப்போ -2ன்னு கிடச்சிருச்சுங்களா. இப்போ நமக்கு என்ன விடை கிடச்சிருக்கு பாருங்கள், -3/4 -2/4ன்னு கிடச்சிருக்கு. -3 -2ன்னு இருக்குது. அப்போ -3 பெருசா -2 பெருசா அப்படின்னா மைனஸில் சின்ன நம்பர் தான் பெருசுன்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ -2/4 தான் பெருசு. இது எதுக்கான விடையாக இருந்துச்சு, ஸோ -3/4 எதுக்கு வந்துச்சு, -3/4க்கு வந்துச்சு. -2/4 எதுக்கான விடையாக வந்துச்சு, -1/2க்கு விடையாக வந்துச்சு. அப்போ கொஷின் எழுதிடுறோம். அப்போ இதை ஒப்பிடும்போது நமக்கு என்ன தெரியுது, -3/4 வந்து -1/2 விட சின்னது. அடுத்து இதில் அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3வது கேள்வி, 2/3, 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2/3 4/5ன்னு கொடுத்துட்டாங்களா. ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா மிக என்ன இருக்குது, ரெண்டுமே நமக்கு ப்ளஸில் கிடச்சிருச்சு. பட் ஆனால் பகுதி எப்படி இருக்குது, வெவ்வேறையாக இருக்குது. அப்போ பகுதி சமப்படுத்தணுங்களா. அப்போது மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். 3ஆம் வாய்ப்பாடில் 3 வந்து ஒரு தடவை, 5 வராது, அப்படி வச்சுக்கிறோம். மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடில் போடுறோம், 5 ஒரு தடவை. ஸோ அப்போ மீசியமாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 × 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ I3 15. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பகுதியை 15ஆக மாற்றணும். அப்போ 3ஓட எதை பெருக்குனா 15 வரும், 3 5 15. அப்போ மேலே இருக்க 2 என்ன பண்ணுறோம், 5ஆல் பெருக்கிறோம்.
இப்போ 2 × 5 10ன்னு கிடச்சிரும். அடுத்து 4/5க்கு போடுறோம். ஸோ 5ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 15 கிடைக்கும். 3 15ங்களா? அப்போ மேலே இருக்க 4ஓட என்ன பண்ணுறோம்? 3 பெருக்கிறோம். அப்போ 12ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 10/15 12/15ன்னு கிடைக்குது. அப்போ 10 12ன்னு இருக்குது. பக்கத்து சமமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ 10 பெருசா 12 பெருசானா நமக்கு எது தான் பெருசு? 12 தான் பெருசு. அப்போ 10/15 விட 12/15 தான் பெருசு. அப்போ 10/15 எதுக்கான ஆன்சராக வந்துச்சு? 2/3க்கு. 12/15 எதுக்கு வந்துச்சு? 4/5க்கு. அப்போ இதில் என்ன சொல்லிடலாம்? 2/3 விட 4/5 தான் பெருசு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.